இயேசு கிறிஸ்துவால் நீக்கப்பட்ட பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குள்ள நம்ம பார்க்க போற வேத பகுதி ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஆமா தேவ ஜனங்களே, இந்த நாள்ல கூட நம்ம இந்த வார்த்தையை பார்த்தோம்னா, கர்த்தர் நமக்காக அசட்டை பண்ணப்பட்டவருமா இருந்தாருங்க, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமா இருந்தாருங்க, துக்கம் நிறைந்தவரா இருந்தாருங்க, பாடு அனுபவித்தவரா இருந்தாருங்க. எதற்காக? நமக்காக தாங்க. ஆனாலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்பொழுது, ஆண்டரை விட்டு விலகி போகும்பொழுது இதெல்லாமே நம்ம பார்க்கறது இல்லைங்க. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள் மட்டும்தான் நம்ம சிந்தனைக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்குதுங்க. ஆண்டவர் இது நமக்காக சிலுவை ரத்தம் சிந்திருக்காரே, எனக்காக சிந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கூட யோசிச்சு பார்க்காம ஆண்டவரை விட்டு விலகி போகிற சூழ்நிலைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு இருக்கிறோங்க. இந்த நாள்ல ஆண்டவர் முகத்தை பார்க்காதபடிக்கு நம்ம விலகி போயிடலான்னு சொல்லி நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுகிற எல்லா கிரியைக்கும் நம்ம இடம் கொடுக்காம ஆண்டவருக்கு மட்டும் இடம் கொடுத்து நடக்கணுங்க. எதற்காக? நமக்காக கடைசி சொட்டும் ரத்தமரிக்காக சிலுவை கொடுத்திருக்காருங்க. நமக்காக 3 ஆணையால் அடிக்கப்பட்ட தேவனுங்க. இந்த நாள்ல எந்த சூழ்நிலைகளும் ஆண்டரை விட்டு நம்ம விலகி போகாம, ஆண்டரை விட்டு நம்ம ஒரு நாளும் பின்மாற்றத்துக்கு போகலான்னு சொல்லி நம்ம நினைக்கிற நினைவுகள் எல்லாமே மறந்து ஆண்டவரிடத்தை மட்டும் ஒப்பு கொடுக்கணுங்க. இந்த நாள்ல அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், நம்மளை ரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்திருக்கிறாருங்க. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஒரு நாளும் ஆண்டரை விட்டு விலகி போகாம அவர் கரத்தை மட்டும் இறுக்கி பிடித்தவங்களா இருக்கணுங்க. இந்த நாள்ல ஜெபிக்கலாமா? ஏசப்பா, என்னுடைய கரத்தை நீங்க பிடிச்சுக்குங்க ஆண்டவரே, நான் உங்க கரத்தை பிடிச்சா விட்டுறேன் ஏசப்பான்னு சொல்லியும் இந்த நாள் நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அவரு மாத்திரம் தாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த வேதத்துல சொன்ன வார்த்தை வண்ணமாக இந்த நாள்ல ஜெபிக்கும் பொழுது, ஏசப்பா, இந்த நாள்ல இவ்வளோ நாளாக உங்க முகத்தை பார்க்காம இருந்தது தப்புதான் ஆண்டவரே, ஏனோ தானமான ஜெபித்து கொண்டிருந்த நிலைகள் எல்லாம் நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியும் இந்த நாள்ல ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. நம்முடைய ஆசைகளை, நம்மளுடைய விருப்பங்களை கர்த்தரிடத்தில் நம்ம சொல்லும்போது அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாருங்க. இந்த நாளை ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் ஏசாயா பகுதி இடைப்பட்ட நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க வார்த்தை வண்ணம் பேசின வண்ணமாக ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை யார் யார் இருந்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்பா, முகத்தை பார்க்காதபடிக்கு அசட்டை பண்ணி போகிற ஜனங்கள் ஏராளமா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாள் அப்பா வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க பேசுவீராக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தரும் தகப்பனே மன்னிப்பு கேட்டு உம்மிடத்துல மறுபடியும் திரும்பி வர கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, நீர் மன்னிக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. ஒரு விசியாக பிள்ளைகளை மன்னிச்சு ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. அந்த வார்த்தையை மன்னமாகவே நீங்க ஆசீர்வதித்து நீங்க வழிநடத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து நீங்க இடைப்படுவீராக ஆண்டவரே. ஏக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றிடுவீராகப்பா. நீங்க ஆளுகை செய்ய முழுவதுமா கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தில் ஜெபிக்க நல்ல தெய்வமே. ஆமென். God bless you. God bless you.